ரீசெண்டாக நான் எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ்பாக்கில் இருக்கிற டெசர்ட் அடிக்ஷனுக்கு தான் போயிருந்தேன். இவங்களோட ஆம்பியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியான இடத்த வந்து எவ்வளோ க்யூட்டாக ஆக்க முடியுமோ அவ்வளோ க்யூட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட ஆம்பியன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதுவே தான் என்னை அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த பிளேஸ்க்கு. இவங்கக்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக் ஷேக்ஸ் தான். ஸோ இந்த ஃப்ரீக் ஷேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா நல்லாவே இருந்தது. ஸோ ஒர்த்துனே சொல்லலாம். ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 250 300க்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜார் கேக்ஸ் தான். நாங்கள் இவங்களோட ஜார் கேக்ஸில் 2 ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணது வந்து ரெட் வெல்வெட் சீஸ் கேக் தான். ஸோ இந்த ரெட் வெல்வெட் சீஸ் கேக்ஸ் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு சாப்பிடும்போது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ண ஃப்ளேவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திராமிசு ட்ரீட் தான். ஸோ பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. இது ஒரு காஃபி பேஸ்டு ஜார் கேக் தான். ஸோ நீங்கள் காஃபி லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரெட் வெல்வெட்டை விட திராமிசு ட்ரீட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. காஃபியோட அந்த கசப்பு அவ்வளவா தெரியல, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஃபிள்ஸ் தான். ஸோ இதில் வந்து நாங்கள் ப்ளூபெர்ரி அந்த ஃபில்லிங் வச்ச வேஃபிள், அதுக்கப்புறமா சாக்லேட் உள்ளே வந்து ஐஸ்கிரீம் ஃபில்லிங் வச்ச வேஃபிளும் ட்ரை பண்ணோம். ரெண்டுமே வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிச்சிக்கிட்ட. ஹேம்பர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேம்பர்ஸ் கூட வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். தேங்க்யூ.